வணக்கம் தீபிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளப்பட்டிங்கிற மீனவர் கிராமம் உள்ளது. இந்த வெள்ளப்பட்டி கிராமமானது தூத்துக்குடியிலிருந்து தருவைக்குளம் செல்லும் வழியில், அதாவது ஒரு தூத்துக்குடியிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மீனவர் கிராமமாகும். இந்த கிராமத்தில் ஒரு தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு வந்தது. அதாவது நல்ல ஆலோசனை மாதா அப்படிங்கிற ஒரு தேவாலயம். இந்த ஆலயம் ஏற்கனவே இருந்த சிறிய ஆலயத்தை புதுப்பித்து ஒரு பெரிய ஆலயமாக எடுத்து கட்டுவதாக அவர்கள் பிளான் பண்ணி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த ஆலயத்தினுடைய மேற்கூரை கான்கிரீட் போடும் பணிகள் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும், அதாவது அந்த கம்பிகள் கட்டுவது, கீழே முட்டுக்கம்புகள் கொடுப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் முடிவற்று இன்றைக்கு கான்கிரீட் போடுவதற்காக கட்டிட வேலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் வேலை செய்வதற்காக மேலே நின்று அனைத்தையும் ஏற்பாடு செய்து அந்த கான்கிரீட்டுக்கான அந்த சிமெண்ட் கலவைகளை மேலே போட்டுக் கொண்டிருக்கும் போதே கீழே முட்டுக்கம்புகள் கொடுத்திருந்த கம்புகள் விலகி அந்த மேலே போட்டுக் கொண்டிருந்த அந்த இதோடு அப்படியே போட்டு அமுக்கி கீழே விழுந்து விட்டது. அந்த பலகையோடு, அதாவது ஏற்கனவே பலகைகள் அடித்து அந்த கம்பிகளை வளைத்து அதை கூடாரம் போன்று அமைத்து அதை செட் பண்ணி இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கீழே கொடுத்திருந்த முட்டுக்கம்புகள் விலகியதால், அந்த கம்புகள் விலகியது நிமித்தமாக மேலே போடப்பட்ட அந்த கான்கிரீட்டுடைய லோடு தாங்க முடியாமல் அது மேலே இருந்து அமுங்கி கீழே விழுந்து விட்டது. இதில் கீழே இருந்தவர்கள், கட்டிடத்திற்கு மேலே அந்த கான்கிரீட் போடும் பணியில் இருந்தவர்கள் என ஒரு 6 பேர் காயப்பட்டார்கள். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் மீட்பு பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையம் மற்றும் தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் இருந்து ஆய்வாளர்கள் மற்றும் அதற்கு காவலர்கள் அனைவரும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தூத்துக்குடி தீயணைப்புத்துறை அலுவலர்களும் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். விபத்து நடந்த இடத்திற்கு தூத்துக்குடி நகர காவல் கண்காணிப்பாளர் சுனிலும் இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அனைத்து பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகிறது. இதில் ஊர் பொதுமக்களும் உடன் இருந்து அனைவரும் உதவி செய்து வருகிறார்கள். இப்பொழுது அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. வேறு யாரேனும் உள்ளே சிக்கி உள்ளார்களா என்பது தெரியவில்லை. யாரும் இல்லை என்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் உள்ளே அந்த கான்கிரீட் கலவைகள் எல்லாம் அமுக்கி கீழே கிடக்கிறது. அதை மிகப்பெரிய கிரேன்கள் மூலமாக அதை கட்டி இழுத்து மேலே தூக்கி உள்ளே யாரும் சிக்கி இருக்கிறார்களா என்றும் பார்வையிட்டு வருகிறார்கள். மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. தீபிகா.